ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஸ்வீட் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 கிளாஸ் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்டுக்கு 120 ml கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் மைதா மாவுக்கு 1 கிளாஸ் ரவை, 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்ராக்சிமேட்டாக 5 டீஸ்பூன் சூடான எண்ணெய். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி பிடிச்சு விட்டீங்கன்னா இப்படி நிற்கணும். இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பிசைஞ்சிட்டோம். இது அப்படியே அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம், ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊறினா எண்ணெய் இழுக்குங்க. பாதி கிளாஸ் பொட்டுக்கடலையும் 3 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிட்டோம், இது இருக்கட்டும். அதே மிக்சி ஜாரில் பாதி கிளாஸ் சர்க்கரை எடுத்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. கடாயில் 1 கிளாஸ் துருவின தேங்காயும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, தேங்காவை நல்லா வறுத்துட்டோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 1/4 டீஸ்பூன் மைதா மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். மாவு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க ரெடி பண்ணலாம். 2 சப்பாத்திக்கு வர அளவுக்கு மாவு எடுத்துட்டு இதை சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது ட்ரை மைதா மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தேய்க்கலாங்க. தேய்ச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஓரத்தில் மைதா மாவு பேஸ்ட்டு தடவிட்டு நடுவில் பூரணை வச்சு மடிச்சிடலாம். ஓரத்தில் ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு டிசைனாகவும் இருக்கும், அது ஓப்பன் ஆகாமையும் இருக்கும். மைதா மாவும் ரவையும் இதே ரேஷியோவில் போட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வருங்க. எனக்கு அப்ராக்சிமேட்டாக 18 சமோசா வந்ததுங்க. பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாரையும் வெளியும் நல்லா ஃப்ரை ஆகும். பூர்ணத்தில் சர்க்கரை இருக்கிறதுனால அளவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வாங்க எப்படி இருக்குன்னு உடைச்சு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் சமோசா ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.